ஒண்ணுமே இருக்காது. You can work in Abercrombie with Tavin. You just need some little bit of money to eat. That's all. Health insurance company will give. You can take that. After some age, Medicare will come. After Medicare will come. So it will be fine. But அதுதான் சொன்னாங்க, நீங்கள் இந்தியாவில் இருந்தோ எங்கே இருந்தோ அது ஒரு ஸ்மால் திங் அவங்க சொன்னதை நான் சொல்கிறேன். அவங்களோட அவுட்லுக் எப்படி இருக்கு பாருங்க. கடனை வந்து அடைச்சிடணும். மை மாம் கேவ் மீ, இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவங்க அம்மா இறந்தாங்க, அப்பா கிடையாது அவருக்கு, அவங்க ரொம்ப நாள் முன்னாடி. மாம் கேவ் ஹிம் த ஹவுஸ். ஸோ ஹி டோல் ஐ ஹாவ் அ ஹவுஸ், ஃபுல்லி பெய்ட் ஆஃப் ஹவுஸ். அவரும் அவர் ஒய்ஃபும் இருக்கிற வீடையும் அவங்க தே பே ஆஃப் பண்ணிட்டாங்க. சின்ன வீடு, தே டவுன் சைஸ்ட் அண்ட் தே மூவ், தே பெய்ட் ஆஃப் த ஹவுஸ். ஸோ போத் ஆஃப் தெம் ஹேவ் நோ லோன்ஸ். எஸ். He says, I have no pressure to work. ஜாலியாக அவர் என்ன வருதோ வரும், சாப்பிட்டா சாப்பிட்றா, இல்லைன்னா இல்லை. இன்சூரன்ஸ் வேணுன்னா எடுத்துக்கலாம். இது 60 வயசு ஆயிடுச்சு. ஸோ they have insurance, Medicare. I don't know about other states. Do they have like state insurance? எல்லா ஸ்டேட்டுக்கும் இருக்கும் இப்போ ஒன்று. ஸோ மக்களே யாராவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி யோசிங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் ரேட்டுக்கு ரொம்ப கஷ்டம் வீடு வாங்குறவங்க. அன்னைக்கு டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கோம், சொன்னாங்க அவங்களோட வீடு பாலோ ஆல்டோல இருக்கு, 8000 ரூபாய் வாடகை, 3 bedroom house. ஆமா, உங்களுக்கு 3 மில்லியன் 4 மில்லியன் இருக்கும் வீடியோ. உங்களுக்கு $8000. ஒரு டெக் கம்பெனில வேலை பார்க்குற ஒரு ஃபேமிலி, யங் ஃபேமிலி, பாலோ ஆல்டோ ஸ்கூல் தான் போகணும்னு சொல்லி அந்த வாடகை இருக்காராமா அவங்க வீட்டில் 8,000 is paying. So she said, what is this? I have multiple homes. My son is not even living here. அவன் வேற ஒரு ஸ்டேட்ல live பண்றான். என்ன பண்ண போறேன் இத்தனை வீடு வச்சு? நான் பண்ண ஒரே விஷயம் அந்த வீடை பே ஆஃப் பண்ணிக்கணும். நான் பண்ணவே இல்லை. என் வீட்டுக்கார் வீடு வாங்கி வச்சிருக்காரு. இவ்வளோ கடன் இருக்கு. இப்போ பாரு, நான் வேலை பார்த்துட்டே இருக்கேன், என்னால் புரிய முடியல அப்படின்னாங்க. டென்டிஸ்ட். ஒருத்தரோட அவுட்லுக் நம்ம அதை எடுத்துக்கிறோம். அதுக்காக வீடு வாங்குறவங்கள நான் தப்பு சொல்லலை. இன்வெஸ்ட் பண்றவங்க பண்ணலாம். ஒரு எக்ஸ்ட்ரா வீடு வேணா இருக்கலாம். 15-20 வீடு வாங்குறது வந்து ப்ரோஜனம் கிடையாது. தட்ஸ் நாட் அ குட் ஐடியா. உங்களோட ஒப்பீனியன்? எது கம்ஃபர்டபுளாக நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அது செய்கிறதுக்கு. இப்போ நம்ம ஒரு பணம் பற்றி பேசும்போது மணி மேனேஜ்மெண்ட் இஸ் சீரியஸ் டாக். ஸோ அப்போ ஒவ்வொருவரோட ஒப்பீனியனும் கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து நீ கம்ஃபர்ட்டை பெருசாக்கணும்னு நினைக்கிற, அதுதான் உன்னோட சொத்தாக நினைக்கிற. அதை விட என்ன இருக்க முடியும்? உன்னோட வாழ்க்கையில் உனக்கு ஒரு நிம்மதி கேட்குது. கடனை வச்சுக்கிட்டு உனக்கு நிம்மதியே இருக்காதுல்ல. என்ன பெருசு இருந்தாலும் கடன் இருந்தால் நிம்மதி இருக்காது. கடன் இல்லாத வாழ்க்கை வந்து பெரிய சொத்து இல்லை. ஆமா ஆமாமா. இப்ப எனக்கு வந்து ஆமா பயங்கர நிம்மதியா இருக்கு. ரொம்ப தேவை இல்லை. ஒரு 65 வயசுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன மனசு சொல்லுதுன்னா, எதுவுமே ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. 60-65 வயசுக்கு அப்புறம் அது உங்களுக்கு சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அது வந்து ரியாலிட்டி வந்து அவ்வளோ தூரத்துக்கு சிம்பிளான லெசனை ஈஸியாக சொல்லி கொடுக்குது. நம்ம தான் அது காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறோம்னு நான் நினைக்கிறேன். அது கேட்கலாம். வீடு வாங்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் தேவைக்கு அதிகமாக எதுக்கு? இப்போ ஒரு குழந்தைங்க இருந்தால் அவங்களுக்காக ஒரு வீடு. இப்போ நான் உன்னோட இடத்துல இருந்தால் நான் இன்னும் ஒரு வீடு வாங்கி அதில் நான் போய் இருந்துப்பேன் சின்னதாக. இதை இந்த குழந்தைங்களுக்கு கீழே ஒருத்தன் எடுத்துக்கோ, மேலே ஒருத்தன் எடுத்துக்கோ. ஸ்டில் ஐ வில் மேக் திஸ் அவைலபிள் ஃபார் த சில்ட்ரன். ஆனால் அவங்க யாரும் இங்கே இருக்கவே மாட்டாங்க. இல்லை, தேவைன்னா, அதாவது தேவைன்னா. இப்போ நான் இந்தியாவில் எனக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கு. நீங்க தேவைன்னா வச்சுப்பீங்க, இல்லைன்னா இல்லை. நான் வச்சிருக்கேன், இதை தான் எடுக்கணும், அந்த கம்பல்ஷன்லாம் இந்த உலகத்துல போயிருச்சு. அது முந்தி இருந்தவங்க வந்து அதை கொடுக்கறதும் கொடுக்கணும்னு நினைச்சாங்க. இல்ல, முந்தி எதிர்பார்த்தாங்க, அவங்களும் கொடுக்கணும்னு எதிர்பார்த்தாங்க, நினைச்சாங்க. இவங்களும் ரிசீவ் பண்ணணும். ஆமா. இல்ல, இப்ப என் பசங்க வந்து இதை எடுத்துப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. இல்ல, அதுதான் சொல்றேன். what I'm telling. இல்லம்மா, இந்த ஊர்ல கவின் உங்ககிட்ட பேசலாம்ல. ஆமா. என்ன சொன்னா, என் கடன் நான் அடைக்கணும்ன்றாங்க. ஆமா. எனக்கு ஸ்டூடெண்ட் லோனா நான் அடைக்கணும்ன்றான். கரெக்ட். இது நான் சொல்லிருக்கவே மாட்டேன். இன்னைக்கும் யாரும் இந்தியால சொல்ல மாட்டாங்க. கரெக்ட். ஏன்னா நம்மளோட வயரிங் அப்படி இல்ல. இங்க வயரிங் அப்படி இருக்கு.
அதனால சொல்ல வரேன். இப்போ அவங்க வந்து நம்ம வீட்டில் வந்து இருப்பாங்கன்றது நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா இந்த ஊரும் ஒரு பெரிய விசாலமான ஒரு ஊர். கரெக்ட். இப்போ அவன் சான் பிரான்சிஸ்கோல வேலைக்கு போனான்னா இங்க எப்படி டெய்லி வருவான்? இல்ல, அதாவது ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு வீடு எங்கேயோ நம்மளுக்கு இருக்குன்ற அவன் எடுத்துக்கவே தேவையில்ல. அந்த நிம்மதி கொடுக்கும்ல. ஐயோ எங்க அப்பா அம்மா வந்து நிம்மதியா இருக்காங்க, they do not have loan to pay. ஆமா, that is our learning. யா, அதுதான். That's what I'm saying. இல்லம்மா, இந்த ஊர்ல அந்த எமோஷன் இருக்காதும்மா. நமக்கு இருக்கும், இப்ப அம்மாக்கு உடம்பு முடியல, அது மாதிரி எல்லாமே இருக்கும். இந்த ஊர்ல இருக்கும், ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற அளவுக்கு அந்த கமோஷன், அந்த எமோஷனல் கனெக்ட் இருக்காது. Do you have enough money for your retirement? எனக்கு எங்க ரெண்டு பேரும் கேக்குறான். That's what he's saying. He's saying don't spend money on me or Vivin. Save enough for your own retirement. Correct. I will make money for myself. Yeah. That's what he's saying. Correct. They don't, because he's saying don't depend on me. Yeah, that's a signal. That is a signal. Which because he has a big agenda. இப்போ அவன் சம்பாதிக்கணும், அவன் அடுத்து பார்க்கணும், அவன் என்ன வாழ்க்கைன்னு பார்க்கணும். There are many steps இருக்குல்ல. ஸோ இந்த எஜுகேஷன் வந்து எவ்வளோ தூரம் உனக்கு தயார் பண்ணிடுச்சு. அவன் இன்னும் காலேஜே ஆரம்பிக்கல. ஸோ அதில் தான் அந்த ஃப்ரீடம் டு சூஸ், அந்த எஜுகேஷன்ல இருக்கிற அந்த ஆஸ்பெக்ட் வந்துட்டு இந்த கண்ட்ரி மாதிரி. ஆமா, இந்த கண்ட்ரியில இருக்கிற வே ஹவ் இட் இஸ், இந்த கண்ட்ரியோட சிஸ்டம் அது. இப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருமே அவங்களோட சம்பாத்தியத்துல அவங்களோட கார் வாங்கி, ஒரு ரெண்டாவது செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கி அதுக்கு இஎம்ஐ கட்டுறாங்க, இல்ல அப்பா கிட்ட காரை கடனை வாங்கி அதை வந்து கடன் அடைக்கிறாங்க. இப்போ ஒரு டின்னருக்கு போலான்னா அவன் சொல்றான், ஓ அவனோட பேச்சுக்கு இந்த வாரம் என்ன வரல, வந்தப்புறம் நாங்க போலான்னு இருக்கோம். எப்படி யோசிக்கிறானுங்க பாருங்க. ஸோ எவ்ரி 15 days தான் அவங்களுக்கு ஒரு அவுட்டிங் நினைக்கிறாங்க. அடுத்த 15 daysக்கு தான் ஒரு அவுட்டிங் வைக்கிறான். அடுத்த 15 daysக்கு ஒரு வாட்டி நான் ஒரு டிஷர்ட் வாங்கிக்கலாம், $12க்கு $15 வாங்கிக்கலாம்னு நினைக்கிறான். வாரத்துல 2 நாள் வெளியில சாப்பிடலாம்னு நினைக்கிறான் அவனோட சம்பாத்தியத்துக்கு. அவன் எங்களை எதிர்பார்க்கவே மாட்டான். அதுக்கு இட்ஸ் ஓகே, ஐ டோன்ட் வாண்ட்ன்றான். அது ஆட்டோமேட்டிக்கா சொல்ல வருது. இப்போ இன்னைக்கு தவிர பாத்தீங்க, 2 போய் எடுத்தான், இது இவ்வளவு பாக்குறான்ல, இது நம்ம சொல்லி தரல, இந்த வேலைக்கு போறான்ல அது சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து அவன் அந்த கிஃப்டை கொடுத்தாங்க, என் மனசுல என்ன ஒரு சந்தோஷம் பொங்கிட்டு வருது. ஏன்னா அவன் அந்த கொண்டாந்து கொடுத்த விதம் இருக்குல்ல, அம்மம்மா அப்படின்னு அவன் சொன்னான்ல, அது ஒரு 10 கோடி ரூபாய்க்கு ஈக்குவலா இருந்தது அந்த கிஃப்டை விட. அந்த என்ன பெருமையா கொண்டாந்து கொடுக்குறான்ல. ஸோ இதை நம்ம வந்து சம்பாத்தியமா நினைக்கிறோம்ல. இது மாதிரி தான் அந்த வீடும் நினைக்கிறேன் நான். இப்போ நீங்க வீடை பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அந்த வீடும் இதே மாதிரி தான். ஆமாமா, ஆனா நான் கடனை வச்சிருந்தேன்னா, இப்ப நான் இந்த வீட்டு மேல இன்னும் கடன் இருக்குல்ல, அது நீ கடன் அதை அவங்களுக்கு வச்சிருக்க முடியாதுல்ல. நீ வைக்காதான்னு சொல்றான். அதைத்தான் நானும் சொல்றேன். இந்த பேரண்ட்ஸுங்க இங்க வராங்கல்ல, எங்களை மாதிரி ஆளுங்க இருக்காங்கல்ல, 10 வீடு வாங்குறேன்ற பேர்ல உங்க பிள்ளைங்களுக்கு கடனை வச்சுட்டு போயிடாதீங்க. கரெக்ட். எல்லாத்தையும் அடைச்சிட்டு ஒழுங்கா வீட்டு சாவியை கொடுங்கன்றாங்க. கரெக்ட். அப்போ உங்க மேல ஒரு மரியாதை வரும். இல்லைன்னா இவன் வேற கடனை வச்சுட்டு போயிட்டான், இந்த வீட்டை வித்து இப்ப நான் வேற அந்த காசு பிரிக்கணும்னு அவனுங்க. You know the legalities, how people are struggling in India. They are all struggling. இப்போ எங்க அம்மா எல்லாம் எப்படி யோசிப்பாங்கன்னா, எனக்கு எதுவுமே வேணாம், நான் உயிரோடு இருக்கும்போது எல்லாத்தையும் வித்து கொண்டு வந்து வந்துட்டு கொடுத்துடணும்னு என்கிட்ட சொல்றாங்க. ஆமா, கண்டிப்பா அந்த மாதிரி நினைக்கிற ஒரு மனநிலையில இருக்காங்க. எல்லா பேரண்ட்ஸும் அப்படி யோசிக்க மாட்டாங்க. யோசிக்கணும். I'm suggesting people think like that. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்க கிட்ஸுக்கு நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இருக்கும் போதே அதை சேர்த்தாதான் பெட்டர். போனதுக்கு அப்புறம் சேர்க்கறது ரொம்ப கஷ்டம், வராது, அவங்க கைக்கு வர்றது ரொம்ப கஷ்டம், டைம் எடுக்கும். ஹோப்ஃபுல்லி ஐ டோன்ட் நோ, நம்ம சீக்கிரமா இந்த வீட்டோட கடன் அடைக்கணும். கண்டிப்பா. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. எவ்வளவு வருஷம் ஆகும்னு தெரியாது. எவ்வளவு வருஷம் ஆகும் இல்ல, அந்த வீடு கடன் அடைச்ச உடனே ஒரு நிம்மதி வரும் பாருங்க. அன்னைக்கு நான் தூங்கும் போது சாதாரண என்ன சொன்னேன், ஆனா இந்த கடனை அடைங்கண்ணே ஃபர்ஸ்ட். கடனை என்னைக்குன்னா அடைக்கிறது. நான் வேலைச்சேரியில இருந்து வித்த உடனே அந்த இது வந்ததுல, அந்த 9 lakhs போய் உடனே போய் அடைச்சிட்டு வாங்கினேன். அதானே நிம்மதியா இருந்தது. நான் அண்ணங்கிட்ட வந்து சொன்னேன், ஃபர்ஸ்ட் அண்ணங்கிட்ட தான் சொன்னேன், வெளியே நின்னாரு. அப்ப நான் கடனை வச்சுக்கிட்டு என்னன்னே பண்றது, சரிமா அந்த மாதிரி அந்த நிம்மதி இருக்கு பாரு, அவ்வளவு இனிமையா இருந்தது அந்த கடன் இல்லாம தூங்கினா. இது இல்லைன்னா ஒரு மாசமும் அந்த 5ஆம் தேதி கட்டும் போது இதுவா இருக்கும், ஐயோ கட்டணுமே, இத்தனை ஆயிரம் போகுது.
ஆமா 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 லட்சக்கணக்குல போதே ஆமா ஆமா அப்படின்னு இருக்கும். ஆனா என்ன பண்றது, என்ன ஒரு நல்ல விஷயம், வீடு வச்சிருக்கோம், சொந்த வீட்டுல இருக்கோம், அது ஒரு நல்ல விஷயம். வாடகை வீட்டுல இல்லாம சொந்த வீட்டுல இருக்கோம், அது நம்ம கரெக்டான டைம்ல வீடு வாங்கிட்டோம், பசங்களும் இங்க வளர்ந்துட்டாங்க. உங்களுக்கு நல்ல மெமரி இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் இங்க வந்துட்டு தங்கிட்டு இருந்துட்டு வாழ்ந்துட்டு இது ஒரு உன்னால வீடாவே உன்னால நம்ப முடியுது அப்ப 2015ல வந்து இப்போ 9 வருஷம் ஆகுது இப்போ. 9 Unbelievable. வருஷம் ஆச்சு. ஓ. 15ல 24ல இருக்கோம்ல, இல்ல அது வேற ஒண்ணு. 90 இயர் இது. அம்மா அப்பா எல்லாரும் வந்து இப்ப நான்லாம் 5 வருஷம் இங்க வாழ்ந்துட்டேன். 5 வருஷம் நான் வாழ்ந்திருக்கேன் இந்த அமெரிக்கால. தட்ஸ் அ கிரேட். யாராவது எல்லாரும் இருந்திருப்பாங்களா என்னன்னு தெரியல. எல்லா பேரண்ட்டும் இப்படி வந்து இருந்திருப்பாங்களா இப்ப கொஞ்சம் நிறைய பேர் இங்கே இருக்காங்க இல்லையா? இங்கே தங்குறாங்க. அது வந்து பாதி. ஆமா ஆனா நிறைய பேர் அது வர மாட்டேங்கிறாங்க, ஏன்னு தெரியல. இல்ல, இல்ல. மாட்டேங்கிறாங்க. ஒத்துக்கணும்ல. இல்ல இப்ப மாறுது. ஆக்சுவலா இப்ப ட்ரெண்ட் மாறுது. இப்ப ரீசெண்டா நான் நிறைய வீடுகள்ல எல்லாரும் வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க. இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ் நான் பாக்குறேன். ஆமா. இப்ப ரீசெண்டா அதெல்லாம் யங் பேரண்டா தான் வருவாங்க. போஸ்ட் கோவிட் பாக்குறப்ப இல்லப்பா யங் பேரண்ட் வராங்கப்பா, குழந்தைய பாத்துக்கிறதுக்கு எல்லாரும் கூப்பிட்டு வருவாங்க, அது கண்டிப்பா கூப்பிட்டு வராங்க. இங்கே இருக்கிறவங்க நாங்க பார்த்ததுல ஒரு 3 பேர்ல ஒரு 2 பேரு நாங்க இங்கேயே மூவ் ஆயிட்டோம்னு சொன்னாங்க. இங்கேயே நாங்க இருக்கோம், எங்க அந்த வீட்டுல ஒரு 2 நாள் ஒரு 2 மாசம் இருப்பேன், இங்க 2 மாசம் இருப்பேன், அப்புறம் இங்க இந்தியா போயிட்டு வருவேன், திருப்பி இங்க இருப்பேன், திருப்பி போவேன், இப்படி இருக்காங்க. இப்ப கொஞ்சம் லைட்டா மாறுது ட்ரெண்ட், லைட்டா ஆஃப்டர் கோவிட். அது இல்ல, அது ஆளுங்களை பொறுத்து எப்பவுமே இருந்திருக்கு அந்த 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 நம்பர் மேபி அந்த ஏஜும் அம்மா ஏஜ் அந்த ஏஜ் கம்மியானா அந்த ஏஜ்ல இருக்குது. அது அந்த இருக்கலாம். நீங்க எப்பவுமே இவ்வளவு பேசுறீங்கல்ல, உங்களோட மனநிலையா 50ல வேற மாதிரி இருக்க போகுது. இப்ப வினோதுக்கு ஒரு 55 வரும்போது இப்ப ஒரு கன்சாலிடேட் பண்ணணும்னு நினைக்கிறாருல. நான் 59ல 58ல 57ல இது இப்படி இருக்கணும் 10 வருஷமா இன்னும் இருக்கு. 10 வருஷம்ல 50 ஆயிடுச்சு. இது எப்போ இன்னும் 4 வருஷம் இருக்கு, 3 வருஷம் இருக்கு. 10 வருஷத்துல கன்சாலிடேட் பண்ணணும்னு நினைக்கும் போது நீங்க எங்களை விட 10 வருஷம் முன்னாடி தான் இருக்கீங்க ஒரு ஸ்பீடுல. எனக்கு என்ன 8 வருஷம் விவின் காலேஜ் போற வரைக்கும், முடிக்கிற வரைக்கும். ஆமா, என்னோட ப்ராஜெக்ட் தென் இட்ஸ் ரிட்டையர்மென்ட் ஃபார் மீ. ரிட்டையர்மெண்ட் ஆகாதுப்பா. யா பட் இட்ஸ் இப்ப அம்மா இன்னும் ஐயோ தூசி கூப்பிட்டா வராங்கல்ல, அது மாதிரி தான். இல்லையே, ரிட்டையர்மெண்ட் ஆனா கிடையாது. தூசிக்கு வேற தோசை சுட்டு தரது வேற, தூசி ஹோம்வொர்க் பண்ணாலா படிச்சாலா, இல்ல, அது ஆனா வேற மாதிரி ஒர்க் இருக்கும். அது வேற. இல்ல வேற மாதிரி ஒர்க் இருக்கும். அவட கல்யாணம் அது நடக்கணும், jolly. குழந்தை பிறக்கணும், அது அதெல்லாம் jolly. ஹாஸ்பிடல் அதெல்லாம் இருக்கு. அது ஜாலி வினோத். இப்போ வேலைக்கு I have போகணும், to be பாத்துக்கணும், on சாப்பாடு schedule. ஆமா. I have to get up, I have to do this, I have to do this, I have to be like போனானா வந்தானா வச்சானா கவனிச்சானா இது பண்றேன்ல. ஏன்னா நான் நினைச்சேன் தவின் காலேஜ் போகும்போது எனக்கு அது மாறும்னு, இன்னும் வேற மாதிரி இருக்கு அந்த வேலை. அதான் சொல்றேன், நீ அப்படிதான் இப்ப தவின் கல்யாணம் ஆகும்போது இதே மாதிரி தான். நினைக்க முடியாத ஒரு சின்ன relief. வேலைக்கு போடாட்டி டைம் ஆகுதுடா, வேலைக்கு ஆனா ஒரு போடாட்டி ரிலீஃப் இருக்குன்ற ஒரு ரிலீஃப் இருக்குல்ல. நான் சொன்னேன் அப்பாடா ஒருத்தன் காலேஜ் போயிட்டான், இன்னும் ஒருத்தன் தான் அப்படின்னு ஒரு சின்ன லைட்டா ஒரு பாஸ் ஆன ஃபீலிங், நான் பாஸ் ஆயிட்டேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கு லைட்டா. நீ அதுக்காக தானே வீட்ல இருக்க. ஆமா ஆமா, You took this. அதனாலதான் சொல்றேன் இன்னொரு 8 இயர்ஸ் இருக்கு எனக்கு. தவினோட 4 இயர்ஸ். இல்ல நீ அந்த ஒர்க்கோட சேர்ந்து மத்த ஒர்க்கையும் எடுத்து யூ ஆர் சோஷியல் பர்சன் டுடே அதெல்லாம் பண்ணதெல்லாம் நீ உடனே இல்லப்பா, அது வரைக்கும் ஹெல்த்தியா இருந்தா, அது வரைக்கும் ஹெல்த்தியா இருந்தானா அவனுக்கு காலேஜ் 2 பேரும் இவனா 2ஆவது காலேஜ் போயிட்டானா தென் we are free to travel. அப்ப எந்த ஊருக்கு வேணா எப்ப வேணா போயிட்டு வரலாம். போலாம் இப்ப போலாம். ஆனா இப்ப அந்த டைமிங் இருக்குல்ல, காலேஜ் இப்ப அம்மா இருக்கும் போதே நம்ம போய் போலாம். ஸ்கூல் லீவ் இருக்கும்போது அப்படிதான் போக முடியும். அந்த மாதிரி எங்க போலாம் சொல்லு, எங்க கூட்டி போறீங்க? எங்கேயும் கூட்டு போலையா? கண்டிப்பா போலாம். எங்க வீட்டுல எங்க அம்மா நல்லா இருந்தாங்கன்னா எங்க வேணா போயிருக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டாங்களா இல்ல அதுக்கப்புறம் பாக்கணும். அம்மா ஊருக்கு போறதுக்குள்ளேயாவது ஒரு வாட்டி இங்க போயிட்டு வரலாம் நம்ம 2 பேரும். நம்ம 2 பேரும் எங்க ஒரு வீக்கெண்ட் நம்ம 2 பேர் தான். நம்ம எல்லாரும் போறது பசங்களோட, இவங்க அது வேற, நம்ம போறது வேற. அது நான் வேற. சொல்றது நம்ம 2 பேரும் போனோம்னா அம்மா பாத்துக்கிட்டா மட்டும்தான் முடியும். இல்ல இப்ப நான் சொல்றேன் இந்த 3 நாள் இவன் வீட்டுல இருக்கும்போது நீங்க ஈவினிங் ஒரு தடவை ஒரு லேட் டின்னர் போயிட்டு வாங்க. இப்ப இந்த 3 நாள் பிக்கப் இல்ல. இங்க இருந்து அங்க டின்னருக்கே வர மாட்டாரு. இந்த இல்ல, ரூம்ல இருந்து இந்த இன்னைக்கு வாக்கிங் இப்ப கூட்டார்ல, இன்னைக்கு இப்ப வாக்கிங் அந்த மாதிரி 9 மணிக்கு அப்புறம் நான் ஃப்ரீ ஆயிடுவேன்ப்பா. 9 மணிக்கு ஐ அம் ஃப்ரீ. 9 மணிக்கு மேல 9 மணிக்கு ஐ அம் ஃப்ரீ. அப்ப எந்த கடை திறந்திருக்கும்? இல்ல அது சாப்பிடணும்ல நம்ம போய். அது டேல தான் போக முடியும், வீக்கெண்ட்ல தான் பார்க்கணும். இப்ப என்னமோ வினோதோட வேலை கொஞ்சம் வருஷமாவே இப்படி ஆயிடுச்சு. இல்ல ரொம்ப முக்கியமான வேலையில இருக்கறனால It's okay. You're paying all the bills, so I excuse you for that.
ரொம்ப நேரம் பேசிட்டேன். நான் எவ்வளவு நேரம் பேசினேன்? 15 நிமிஷம் Oh தான் my பேசிருக்கேன். god, that's a lot of add the clip of how he got a gift for the brother and the mother. அதை ஆட் பண்ணுங்க இதுல. தம்பிக்கு வாங்கி கொடுத்துருக்கான், அப்பாவுக்கு வாங்கி கொடுத்துருக்கான், அம்மாவுக்கு வாங்கி கொடுத்துருக்கான். அப்பாக்கு என்ன வாங்கி கொடுத்தான்? Bath and Body Worksக்கு ஃபாதர்ஸ் டே வந்து gift வாங்கிட்டு வந்திருக்கான். அது நீ கவர மேல எடுத்துட்டு போயிட்ட அவ்வளவுதான். அது எங்க போச்சுன்னு உங்க ரூம்ல தான் இருக்கு. ஸ்ரீஜித் இங்க தான் இருக்கு. இல்ல மேல அவரோட பெட் கிட்ட தான் இருக்கு. கேளுங்க. ஸ்ரீஜித்துக்கு வாங்கி கொடுத்துருக்கான், ரவிக்கு வாங்கி கொடுத்துருக்கான், வெங்கிக்கு வாங்கி கொடுத்துருக்கான். எனக்கு மட்டும் இன்னும் ஒண்ணும் வாங்கி தரல. பெருசா ஒண்ணு வாங்கி தர போறேன்னு சொல்லியிருக்கான். என்ன வாங்கி தர போறான்னு இன்னும் எனக்கு தெரியல. வரும்னு சொல்லிருக்கான். என் அக்கௌண்டே உங்ககிட்ட தான் இருக்கு, நீ என்ன வேணா வாங்கிக்கோ. வினோத் சொல்ற அதே டைலாக் சொல்றான். அதனால அவன் எனக்கு கொஞ்சம் கடன் கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த கடனை செட்டில் பண்றதுனால வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கடன் கொடுக்குறேன். அதுக்குள்ள இன்னொரு கடன் வாங்கிட்டான். இன்னொரு கான்சர்ட்டுக்கு அவனுக்கு மட்டும் பே பண்ணது இல்லாம அவன் ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து பே பண்ண சொல்லிருக்கான். ஃப்ரெண்ட் கொடுத்துருவானே. எந்த ஃப்ரெண்ட் இது? ஃப்ரெண்ட் அக்கவுண்ட் கொடுத்துருவானா? ஓவர்டிராஃப்ட்ல இருக்கான். ஓகே ஓகே. கடனாளியா இருக்கான் அவன். இல்ல அவன் ஜப்பான் போயிட்டான். அது செலவு பண்ணிட்டான். அதனால வந்து இப்ப வேலை பாக்குறான். அப்படியே போறவனுக்கு அது கான்செப்ட்ன்ற வந்து வேலை பார்த்து அடைச்சிட்டு அப்புறம் கான்செப்ட் பே பண்ணுவான். அந்த கான்செப்ட் பைசா வந்துரும். கணக்குல வச்சுக்கிறானுங்க. அதெல்லாம் கணக்கு அது ஐ லைக் அபவுட் திஸ் ஜெனரேஷன். திஸ் Gen Z, they are very frugal. They are very correct. They are very like they're very minimalistic-ஆ வாழ்றாங்க. அது வந்து சீம்லெஸ்ஸா ஒரு டிரான்ஸ்பரண்டா இருக்கு அவங்களோட இது. அந்த 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 டெம்ப்ளேட் ஓட்ட ஷூ போடுறாங்க, வெக்கப்படாம போடுறாங்க. அந்த ஓட்ட பையதுக்கு அவன் இதெல்லாம் இருக்கானே பயங்கர மினிமலிஸ்ட். இல்ல அவன் 10 மணிக்கு அவன் ஆபீஸ்ல இருந்து வரும்போது இப்படி ஜாலியா இப்படி ஆடிட்டு வரும்போது அதே இப்படி வருவான். தவினோட என்னடா இன்னும் இவன் மாறவே இல்ல. அந்த கிளிப் இந்த வீடியோல போடுங்க வேணா. அவன் குதிச்சிட்டு வருவான்ல, அந்த வீடியோ போடுங்க. சிரிச்சிட்டே வருவான். ஆமா பண்ணிட்டு இப்படி பண்ணுவான், அப்படி குதிப்பான். இன்னும் அந்த தவின் விளையாட்டாவே தான் இருக்கான். It's nice that I don't know, it's another phase of life. Life is taking us. I don't know what I'm doing, but every day I'm busy doing something. I don't know what I'm doing. I'm still doing something. அப்புறமா வேற நினைச்சேன், எவ்ரிடே நம்மளோட வீடியோல ஒருத்தர் வந்து நம்மளோட இங்கிலீஷை பத்தி அப்ரிஷியேட் பண்ணி போட்டே இருக்காரு. எவ்ரிடே டெய்லி அவருக்கு நான் தமிழ்ல பதில் சொல்றேன், வேணும்னே தமிழ்ல பதில் சொல்றேன். இன்னைக்கு வெறுத்து போய் போட்டாரு, கோ அண்ட் லேர்ன் இங்கிலீஷ் அப்படின்னு போட்டாரு. நான் அது கீழே முடியாது அப்படின்னு போட்டிருக்கேன். எவ்ரிடே போடுறாரு. எங்களோட இங்கிலீஷ் கத்துக்கணுமா, நாங்க எங்க ஒக்காபுலரி நாங்க இம்ப்ரூவ் பண்ணுமா, அப்புறம் தான் பேசணுமா வீடியோல. இன்னைக்கு ஃபைனலா முடியாது போட்டா கோ லேர்ன் இங்கிலீஷ். தெரியல எதுக்கு போடுறாங்களான்னு தெரியல. I assume that it could be a man. I don't know why. Maybe it's a man, maybe it's not. But so முடியாதுன்னா முடியாது. ஹிந்தி தெரியாது போடா மாதிரி, இங்கிலீஷ் தெரியாது போடா. அமெரிக்கா பேரிக்கா அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காங்க. பெரிய அமெரிக்கா பேரிக்கா, எப்ப பார்த்தாலும் அமெரிக்கா பேரிக்கா. எந்த வீடியோல நான் அப்படி அமெரிக்கான்னு பேசுறேன்னு எனக்கும் தெரியல. ஆனா நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணி டைட்டில் இருந்ததுல அமெரிக்காலன்னு, அதனால சொல்றாங்க. இல்ல நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இது போட்டதுல வீடு வாங்குறத பத்தி கேட்டிருந்தாங்க. நம்ம வீடு வாங்கின வீடியோ ஒண்ணு பண்ணி இருக்கு, இன்னும் போடாம இருக்கு. அப்பெல்லாம் 100 பேர் தான் பார்த்தாங்க. அவ்வளோ எஃபோர்ட் போட்டு நீ பேஜ் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்க. இன்னைக்கு ஹெல்த் கேரே போட்டோம் பாரு, அவ்வளோதான் பார்க்குறாங்க. இன்ஃபர்மேட்டிவா சொன்னா ரொம்ப பார்க்க மாட்டாங்க. ஆனாலும் அது வந்து ஒரு பர்టిక్యులர் நீஷ் ஆஃப் பீப்பிள்க்கு தான. ஆமா இல்லையா, அமெரிக்கா வரவங்க, அமெரிக்கால இருக்கிறவங்க எல்லாருக்குமே எல்லாரும் இன்ஃபர்மேஷன் தெரியாதுல்ல. வந்தவங்க வந்துட்டாங்க, யூடியூப்ல பாக்குறவங்க வந்துட்டாங்க ஆல்ரெடி. இல்ல வந்தவங்களுக்கு மட்டும் HSA எல்லாம் ஃபுல்லா தெரிஞ்சிருமான்றாங்க. HSA எடுக்காதவங்களுக்கு இப்ப நமக்கே இவ்வளவு வருஷம் லேட்டா தானே தெரிஞ்சது. அது HSA, FSA, கைசர் எடுக்கிறவங்க அது மாதிரி சீப்பா எடுத்துறவங்க 10,000 பேர்ல 10,000 பாக்குறாங்கன்றது பெரிய விஷயம் தானே. இல்ல பாக்குறாங்க. இல்ல நான் 100 பேர் பார்த்ததுல இன்னைக்கு 5000 பேர் 10,000 பேர் பாக்குறாங்க. நான் வந்து ஒரு டிஸ்டிங்ஷனோட பாஸ் ஆயிருக்கேன்னு தான் நான் நினைப்பேன் எல்லா வீடியோலயும். இல்லையா? It doesn't matter what you do. இல்ல இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு நான் ஒரு as a creator நான் ஒரு விஷயம் போடும்போது நான் என்ன நினைப்பேன்னா, எவ்வளவு பேர் என்ன பாக்குறாங்களோ, அந்த வீடியோ பாக்குறாங்களோ, அது பேஸ் பண்ணி தான் எனக்கு வந்து ஓ இந்த மேட்டர் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, இல்ல இந்த மேட்டர் இன்ட்ரெஸ்டிங்கா இல்லன்னு எனக்கு பேச தோணும். இல்ல இன்னொன்னு வந்து இன்ஃபர்மேஷன்ல
அந்த இன்ஃபர்மேஷன் ரீச் ஆகலன்னா அதுக்கான பர்பஸ் வந்து குறைஞ்சிரும்ல. அது சொல்றேன். நான் நிறைய ஹோம்வொர்க் விஜய் சேதுபதி ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அவரு சொல்றாரு இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணாலும் நம்ம பண்ற ஒர்க்க பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல. ஏன்னா நம்ம எதையும் நோக்கி போய்கிட்டே இருக்கோம். We have இல்லம்மா, something in our mind. அதுக்குதான் நம்ம யூடியூப்ல போடுறோம். யார் 100 பேர் பார்த்தாலும் போடுறோம். ஆமா, ஏன்னா அது அந்த 10 பேருக்கு அது யூஸ் ஆயிருக்கு. சோ உங்களோட ஸ்பேஸ நீங்க வேஸ்ட் பண்ணல. இல்ல நம்ம பாயிண்டே இல்ல. ஆனா நிறைய பேர் நிறைய இன்ஃபர்மேஷனோட வர்றாங்க, அவங்க இன்ஃபேக்ட் போடுறாங்க, ஆனா யாருமே பாக்குறது இல்ல. கொஞ்ச நாள் eventually they give up and then they stop the information. காலேஜ பத்தி போட வேண்டியது. கவினோட காலேஜ் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அதை போடணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவன் சொல்லியிருக்கான் வெயிட் பண்ணிட்டு போடுங்க. பட் நான் அதுக்கு முன்னாடியே காலேஜோட அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஆனா நான் ஒன்ஸ் அதை ஆரம்பிச்சேன்னா it's going to be a different direction that will take. Also another small set of people will only benefit from that. So எவ்வளோ நம்ம ஸ்பேஸ் ஒரு வாரத்துல கொடுக்குறோம், நம்ம கண்டென்ட் கொடுக்குறோன்றதுக்கு இப்போ ஒரு நாள் காலேஜ் ஆடியன்ஸ் கொடுக்கலாம், ஒரு நாள் இந்த பரபரப்பு டாபிக் பேசுறவங்க கொடுக்கலாம், ஒரு நாள் ஒரு ரெஸ்டாரண்ட் ரிவ்யூ கொடுக்கலாம், ஒரு நாள் ஒரு vlog தரலாம். நான் ஒரு ஆள் தான் இருக்கேன், எவ்வளோ தர முடியும்? இல்ல அது யூ ஹேவ் அ ஸ்பீட். இல்ல அந்த ஸ்பீடை நீ குறைக்கவே இல்ல. ஆனா குறைக்க மாட்டேனா, ஆனா there is a small timeline with which I have to figure out. இப்போ அக்டோபர் மாசம் 30th குள்ள இல்ல நவம்பர் 30th குள்ள காலேஜ் அப்ளிகேஷன் has to go out next year. அவங்களுக்கு தான் நீ பேசணும். இப்போ நான் அவங்களுக்கு பேசணும்னா நான் ஆகஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும், ஜூலைல இருந்து ஆரம்பிக்கணும். ஜூலைல இருந்து. ஏன்னா நான் எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் கொடுக்க போறது வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஐ வாண்ட் டு மேக் இட் இன் இங்கிலீஷ் திஸ் டைம். ஏன்னா காமனா எல்லாருக்கும் போகணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ அதுதான் படிச்சிட்டு இருக்கேன் ஜி. படிச்சிட்டு சொல்லிடு. சோ என்னோட வெக்கமா இல்ல, ஷேம் ஆன் யூ. அம்மா இங்கிலீஷ் டீச்சர், அட்வான்ஸ் இங்கிலீஷ் டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர், பொண்ணுக்கு இங்கிலீஷ் வரல. கேட் கீப்பர் தான் ஷேம் ஆன் யூ. போத் ஆஃப் யூ என்ன வேற கை கொடுத்துறாங்க. எனக்கு வராது, என்ன ஒத்துக்குறேன், ஆனா உனக்கு வராதுன்னு சொல்றேன். லண்டன்லாம் போய் க்ளீன்லாம் போய் லண்டன்ல போய் 2 வருஷம் படிச்சதா, ஆனாலும் இங்கிலீஷ் வரல. ஆனா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் what we speak is more than what we are. இல்லையா? Ma, I have a very good English diction. Yeah. If the person is not able to take that, I'm understand. இல்ல அவரோட ஸ்பெல்லிங் பார்த்தல எப்படி போட்டாரு, அவரோட இங்கிலீஷ் பார்த்தல எப்படி இருந்தது. சோ அதெல்லாம் கத்துக்கு. இல்ல அது சரி. நான் என்ன சொல்றேன்னா, நம்மளை பத்தி தப்பா பேசுறவங்க தான் நம்மளை வளர்க்குறாங்கப்பா. நம்மளை பத்தி பேசாத இருக்கிறவங்க தான் நமக்கு வளர்க்க மாட்டாங்க நம்மள. இப்ப நல்லா இருக்குன்னு வெளியே சொல்றவங்க உள்ளவே எதுவுமே கமெண்ட் போடாம லைக் போடாம இருக்காங்கல்ல, அவங்க தான் நமக்கு ஒண்ணும் பண்றது இல்ல. வந்து இன்ட்ராக்ட் பண்றாங்கல்ல, திட்டுறாங்க, கிரிட்டிசைஸ் பண்றாங்க, ஏதோ பண்றாங்கல்ல, அவங்க தான் நம்மளெல்லாம் ஹெல்ப் பண்றாங்க, சப்போர்ட் பண்றாங்க பேசிக்கா. சோ அவங்க தான் ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்க. இல்ல அவங்க தான் அந்த கண்டென்ட் கொடுக்குறாங்க. சோ லைக் ஐ வாஸ் சேயிங், நான் அதை இங்கிலீஷ்ல பண்ணணும்னு நினைக்கிறேன். பண்ணிட்டேன்னா அது டைம்லெஸ்ஸா இருக்கும். கரெக்ட். It will be there forever. இல்ல யூடியூப்ல நம்ம போடுற விஷயம் எதுக்காக நம்ம போடுறோம்னா, நமக்கு தெரியும் அதுல வியூ வராதுன்னு தெரிஞ்சுதான் நம்ம போடுறோம். இன்னைக்கு இல்ல, இன்னொரு 10 வருஷம் ஆனாலும் அது மக்கள் வந்து யாருக்கு தேவையோ அவங்க வந்து பார்த்து ஹெல்ப், அவங்களுக்கு ஒரு 10 பேர் பெனிஃபிட் ஆனா கூட நமக்கு லாபம் தான். அதுதான் எனக்கு வந்து உங்களை அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறது. ஒரு இடத்துல 1200 வீடியோ போடுறதுன்றது இட் இஸ் நோ ஜோக் ஆக்சுவலி. அதை பண்ணிட்டு 15,000 சப்ஸ்கிரைபருக்கு தான் நீங்க அதை போட்டிருக்கீங்கன்னு இல்ல, அதுக்கு டைம்லெஸ். அந்த 100 பேர் தான் பார்த்துட்டு ஒரு பெருமை. அந்த 1000 வந்த உடனே 100 நாங்க கேக் எல்லாம் கட் பண்ணி 1000 சப்ஸ்கிரைபருக்கு என்ன கோலாகலம் பிளக்கார்ட் மாதிரி எல்லாம் எடுத்து அடிச்சு பேர் வெங்கி வேற கொடுத்தான் ஸ்ரீஜித். எனக்கு வெங்கி பலூன் கொடுத்தாங்க. நாங்க 1000க்கே இப்படி கொண்டாடணும்னா 100 கேக்கு நான் தலைகீழ நிப்பனா இருக்கும். இங்க என்ன கட்டி தொங்க விட்டுருவாரு போற வரவங்களா அடிக்க. இந்த சப்ஸ்கிரைபருக்கும் நம்ம பேச இல்ல அது கிடையாது. நான் ஏன் இந்த காலேஜ் பத்தி பேர் இது கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா, இப்ப எனக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சோ நான் சுட சுட இதை கொடுத்துடணும்னு பாக்குறேன். நான் வந்து டெய்லி பேசிஸ், இன்னைக்கு கூட நான் ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கேன், கால் போய்கிட்டே இருக்கு, சொல்றேன் இது பண்ணுங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க. அப்புறம் நான் நினைக்கிறேன், ஓ நம்ம இது ஒரு வீடியோ போட்டுட்டுனா இந்த லிங்க் அவங்கள கொடுத்து பாருங்கன்னு சொல்லிருக்கலாமே. இன்னொரு 10 பேர் பார்ப்பாங்க. ஒரு ஆள் தந்து ஒன் பேசிட்டு இருக்க முடியாது. இப்போ எனக்கு என்ன பிடிக்குதுன்னா, நான் ஒரு டாபிக் எஜுகேஷன் பத்தி போட்டுட்டு ஐ வாண்ட் டு டு a Q&A. I want to take questions and I want to answer. I love this interaction of Q&A because நான் நிறைய பேருக்கு ஆன்சர் பண்ண முடியுது. ஸோ நம்ம ஸ்ரீனிமாலா அவங்க இருக்காங்கல்ல, அவங்க போட்டாங்க, தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் தீஸ் கொஸ்டின்ஸ். நீங்க கேட்டதுனால
எங்களுக்கு இதுக்கெல்லாம் ஆன்சர் கிடைச்சதுன்னு சொன்னாங்க. ஸோ மெனி அதர் பீப்புள் வெயிட் ஃபார் திஸ் Q&A. ஸோ வாட் ஐ வாண்ட் டு சே இஸ், நீங்க எதை குறித்து இப்போ நாங்கள் இன்னைக்கு பேசியிருக்கோம்ல, ஒரு ரேண்டமா 15 விஷயத்தை பத்தி பேசியிருக்கோம். இதுல எதை பத்தி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருந்தாலுமே யூ புட் தட் இன் த கொஸ்டின் காமெண்ட் செக்ஷன் பிலோ, ஸோ தட் வில் பி ஏபிள் டு ஆன்சர் டு தட் கொஸ்டின்ஸ்ன்னு சொல்ல வரேன். ஏன்னா ஒருத்தருடைய ஒரு வேற மாதிரி இருக்கு தாட் ப்ராசஸ், வேற மாதிரி. ஒருத்தவங்க கேட்டாங்க UFO ஏலியன்லாம் பத்தி பேசுங்கக்கா அப்படின்னாங்க. அது எனக்கு கவினா விவினா தான் கேட்கணும். அவங்க 2 பேரும் தான் they believe that area 51 exists. So I mean you have to appreciate your kids also. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எத்தனை இன்டிமிடேட்டிங்கா இருக்கும். நிறைய பேர் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க உங்க கிட்ஸ் வந்து நாங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்றோம். they are bold enough to come on the screen and they are happy to express themselves and they are not having any அது வந்து thanks to Vinod for making them go on camera from day one. yes கேமரா அப்பானாலே கேமரா. வினோத் ஊர்ல இருக்கும் போது தவின் விவின் 2 பேருமே சொன்னாங்க nobody is there to take video. அவங்களுக்கு ஆனா அவனுக்கு சயின்டிவி எல்லாருக்கும் தெரியாத விஷயம் வந்து சயின்டிவி வந்து ஃபர்ஸ்ட் கேமரா வர மாட்டேன்னா தவின் விவின் மட்டும் தான் வின் பிரதர்ஸ் வச்சு எடுத்துட்டு இருந்தான். அவனுங்க சின்ன வயசுல இருக்கும்போது அவனுக்கு ரொம்ப பயங்கரமா பேசுவான். விவினுடைய ஒரு கேண்டிடேட் இன்டர்வியூ நான் இன்னும் போட்டதே இல்லம்மா, அதை பாத்தீங்கன்னா மிரண்டுருவீங்க நீங்க. அவ்வளவு டீட்டெயிலா பேசியிருப்பான் அவன். ஃபாஸ்டஸ்ட் ஃப்ரெண்ட் மிஸ் பண்ணதுலாம் இன்னைக்கு பேசவே மாட்டான், அவ்வளவு ஷையா ஃபீல் பண்றான் இப்ப கேமரா வாடானா. ஆனா அன்னைக்குலாம் உட்காந்து அவ்வளவு பேச, இன்னும் எல்லா வீடியோல தவின் விவின் பேசுன வருது தேங்க்யூ ஃபார் அதுன்னு சொன்னதெல்லாம். 2-3 சப்ஸ்கிரைபர் சொல்லுவாங்க அந்த எண்டில் அவங்க அந்த விவின் இப்படி பண்றான்ல அதை பாக்குறதுக்கே அவங்க கிட்ஸ் வெயிட் பண்ணுவாங்களாம் அந்த வீடியோ பாக்குறதுக்குனே. அந்த விவின் பண்றான்ல அது மாதிரி சொல்லுவாங்க. ஆர்த்தியோட பையன் நிறைய பேர் வந்து நம்மளோட குழந்தைங்களை வந்து நம்மள வந்து ஒரு வீட்டுல ஒருத்தரா பாக்குறாங்க. நம்ம ஒரு சொன்ன உடனே லைட் எரியுது. ஜேசி ஆனாச்சு. சரி. To all the people who love me, I love you so much everybody. Good night, good night. விட்டுருங்க எல்லாரும். எங்களோட பேட்டியோல பேசின பேச்சை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்பயே போட வந்தோம். இப்பயே வச்சிட்டீங்களா வெளியே? ஜாப் நம்ம மாத்தின லைட் இதுதான். ஸோ நாங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து நான் சொன்னேன், எங்கள் அப்பா வாழ்க்கையில் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாருன்றதை யோசிச்சதுப்பா. அப்போ வந்து ஒரு தத்துவம் சொன்னேன். லைக் ஒரு மனுஷனுக்கு கடைசியாக சாப்பிட்ட வாழைப்பழம் அந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் அவர் குடிச்ச டீ, அவ்வளோதான் மிச்சம். வேறு எதுவுமே மிச்சம் கிடையாது. ஹி டைட் when he was asleep. He didn't get up. அவரோட கபோர்ட் பக்கத்துலேயே வந்து காலைல ஏஞ்சி டீ குடிச்சிட்டு படுத்தாரு, திரும்பி தூங்க எந்திரிக்கவே இல்லை. லுங்கி கட்டியிருந்தாரு. ஸோ தட்ஸ் ஆல். அது கூட யூ கான்ட் டேக் த லுங்கி, நோ, தே கோயிங் டு பர்ன் தட் லுங்கி அவே. ஒரு வேஷ்டி போட்டு கவர் பண்ணி ஒரு ஷர்ட்டை போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. பக்கத்துலேயே அவர் படுத்த கபோர்ட்லேயே விலையும் மதிக்க முடியாத அளவுக்கு அவருடைய க்ளோத்ஸு, அவருடைய எக்ஸ்பென்சிவான பர்ஃப்யூம், சினிமாவில் அவர் சேர்த்து சேகரித்த பொக்கிஷங்கள் எல்லாமே அந்த கபோர்டில் இருந்தது. இட் ஆல் ஹேட் 0 வேல்யூ ஆஃப்டர் ஹி டைட். ஸோ அப்போ நாங்கள் அதுதான் ரியாலிட்டி. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளுக்குமே ஒரு கடன் லைஃப்பில் வந்து டெட் ஃப்ரீ லைஃப் இருக்கிறது பெட்டர். நம்ம டெட் ஃப்ரீயாக இருந்தோம்னா அதுதான் பெஸ்ட் கிஃப்ட் தட் யூ கேன் கிவ் டு யுவர் ஓன் செல்ஃப் அண்ட் டு யுவர் சில்ட்ரன். ஸோ அப்போ நம்ம ஒரு வீடு வாங்கும் போது ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இந்தியாவிலேருந்து மணி வந்தால் என்ன பண்ணுவேன்னு நான் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, யூ பே டுவர்ட்ஸ் த பிரின்சிபல் ஆஃப் த ஹவுஸ். மெயின் ப்ரைமரி லிவிங் இருக்குல்ல, இந்த வீடு வாங்கியிருக்கோம்ல, அதுக்கு கீழே நாங்கள் வி ஆல் ஸ்டில் ஹேவ் கடன், இஎம்ஐ கட்டணும், மாதம் இஎம்ஐ கட்டணும். நம்மலாம் கார் பே ஆஃப் பண்ணிட்டோம், பட் இது கட்டணும். எல்லாருமே கார் இப்போ எங்களுக்குலாம் நாங்கள் இவ்வளோ வருஷம் ஆனப்புறம் தான் இந்த ஸ்டேட்டுக்கு வந்திருக்கோம். எல்லாராலையும்லாம் அப்படிலாம் டக்குன்னுலாம் பண்ண முடியாது. எல்லாம் கடனில் தான் வாங்குவாங்க. இந்தியாவிலேயும் அப்படி தான், கடன் இல்லாத ஆளுங்களே இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நமக்கு பைசா வரும்போது 2-3 வீடு வாங்கணும்னு நினைக்காம நம்மளோட ப்ரைமரி ரெசிடென்ஸை வந்து கட்டுறது ஓகே. இல்லை நான் 2-3 வீடு வேணும்னா, நான் இப்போ ஒரு வீட்டில் இருக்கேன், ஸ்மால் ஹவுஸாக இருக்குது, அப்புறம் பெரிய வீட்டுக்கு போகணுன்னா தென் யூ சேஞ்ச் ஹோம்ஸ், தென் யூ அப்கிரேட் பண்ணிட்டு போவீங்க. அப்போ இந்த சின்ன வீடை வாடகைக்கு விடலாம், அது ஓகே. அதுக்கு மேலே நீங்கள் உங்களுக்கு தேவையில்லை. பட் ப்ரொவைடட் போத் ஹவுசஸ் ஷுட் பி பெய்ட் ஆஃப். கடனை வச்சு 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 வீடு வாங்குறதுன்றது வந்து கஷ்டம். அது உங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வாட் யூ கோயிங் டு கிவ் யுவர் சில்ட்ரன், கடன் தான் கொடுத்துட்டு போக போகிறீங்க. இப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து அவங்க ஓன் வீடு கடன் இல்லாமல் இருக்குன்றது எனக்கு ஒரு நிம்மதி இல்லையா? இல்லைனா நம்ம வந்து கடன் அடைக்கணும்னு தோணும், நம்ம பசங்களுக்கு அதை கொடுக்கக்கூடாது. ஸோ அதுதான் we were talking about that. ஸோ அதோடைய பிரதிபலிப்பு தான் இந்த வீடியோவோட கண்டினியூஷன்.
ஹோம் டூரும் காமிச்சிடுறியா? This is my backyard. My back patio. ஏசி ஓடுது. இந்த நைட் பேட்டியோ அது கோல்ட் சீசன்ல யூஸ் பண்ணுவோம். வார்மர். This is my மீன் பொரிக்கிற ஸ்டேஷன். நான் பொரிக்கல. This is my beautiful backyard. thumbnail எடுத்துட்டீங்க. தலைமையில டைட்டில் போட்டுவீங்களா? போட்டா போச்சு. என்ன சொல்றே பண்ணிடு. மக்களுக்கு என்னெல்லாம் thumbnailக்குள்ள போட்டோ எடுக்கணுங்க. எப்படி எடுத்து அதான் நீ பண்ண மாட்டே. இல்லனா இன்னும் நிறைய ஒரு வீடியோ பண்ணும்போது அதுக்கு தனியா அது மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தற அப்படியே ஒரு கிளிக் அப்படியே ஒரு போட்டோ எடுத்தா அந்த மாதிரி குபீர் என்று சிரித்தார். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா நீ பேசுனதுல ஃப்ரேம்ல ஏதாவது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீ இவ்வளவு பண்ண மாட்டியா? ரியலா பேசும்போது இப்படி பண்ண மாட்டியா? அப்படி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கணும். அப்படி பண்ணி அப்படி நீ என்னெல்லாம் பண்ண வைக்கிறார் பாருங்க வேணும். ஆனா அப்படி பண்ற யூடியூப்ல எல்லாம் அது நான் இந்த மூட்ல இல்ல. அதனால நீ இவ்வளவு பாக்குறல ஃபேமஸா இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா தம்ப்நெயிலுக்கு தான் அதிகமா செலவு பண்ணுவாங்க. ஆமா, தே ஸ்பெண்ட் மோர் மணி ஆன் தம்ப்நெயில் அண்ட் அந்த தான் பண்ணுவாங்க. ஆனா யூடியூப்லயே அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த பிரைமரி பர்சன் வந்து இப்படி அப்படி இருக்கணும்னு இர்ஃபான் சொன்னான். எல்லா வீடியோலயும் இப்படி அப்படின்னு அந்த தோசை பெருசா போடுறான்ல அவன் சொன்னான். அது தம்ப்நெயில் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா கடுப்பா இருக்கவங்க அப்படின்னு. சாப்பிட விட மாட்டானுங்க நிம்மதியா அப்படின்னு. அன்னைக்கு கூட இந்த ஹோட்டல் போனால நீ பேல்பூரி போட்டு நீ பேசி முடிக்கிறதுக்குள்ள பேல்பூரி வந்து சாதம் ஆயிடுச்சு. சாதம் மாதிரி சௌச்சௌ பாத்தாயிடுச்சு. இந்த பக்கம் மக்கள் பாத்துருக்க மாட்டாங்களா இன்ட்ரியா? பாத்திருப்பாங்க பாத்திருக்காங்க. இந்த எக்ஸ்கியூஸ் மிஸ். நைட் டைம்னால லைட்ல ஆஃப்ல இருக்கு. This is our dwelling. 1 BHK. What? 1 BHK. Bedroom, hall, kitchen, you know. Bedroom, hall, kitchen, BHK. புரியுது. அதான் 1 BHK. நம்ம வீடு வந்து 5 BHK. ஆமா, இது 1 BHKன்ற இந்த இடம். கீழேயா? கீழே 2 BHK. கீழே 2 BHK, மேல ஒரு 3 BHK. இப்பதான் எனக்கு தெரியும் BHKனா பெட்ரூம், ஹால், கிச்சன். நான் ஏதோ சும்மா ஒரு ஏதோ அபார்ட்மெண்ட் பேரு நினைச்சிட்டு இருக்கேன். ரொம்ப நாள் முன்னாடி இப்பதான் ரீசெண்டா. நம்ம வீடு வந்து 5 BHK அப்படி சொல்லிக்கிறது. மேல 3 BHK, கீழே 2 BHK. இங்கதான் BHK. பெட்ரூம், ஹால், கிச்சன், டவுன் ஸ்டேர்ஸ் தான. மேல வெறும் B தான். B தான். 3B தான் மேல இருக்கு. இதே ஒரு வீடுகள்லாம் இல்லல. லாஃப்ட் ஒன்னு இருக்கு. 3 பெட்ரூம் ஒரு லாஃப்ட். அது வீடோட லிவிங் ஏரியா. அங்க ஒரு லிவிங் ஏரியா இருக்கு. அங்க ஒரு H-உம் B-யும் இருக்கு. K தான் இல்ல. K இல்ல. இந்த ஒரு K போதாதா? இந்த பெரிய வீட்டுக்கு இது தொடக்கிறதுக்கே எனக்கு தலைவலி வருது. சோ டிஷ்வாஷர் போட போறேன். போட்டுக்கோ. I'm showing your full kitchen. This is my Bahubali. மனநல வெளிய நின்னனால தண்ணி. சரி, bye. Thank you guys for watching this video.